ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ரெண்டுக்கும் சேர்த்து கம்பைண்டாக வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. சரியா? இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎல்பிக்கு தனியா டெக்னீஷியன்ஸ்க்கு தனியா வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சரியா? இப்ப ஏஎல்பி வந்து பாத்தீங்கன்னா 5696 போஸ்ட். சரிங்களா? டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 9144 போஸ்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த அப்ளை பண்ணதுக்கான டேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னில இருந்தே நீங்க பண்ணலாம். சரியா? 9/3/2024 இன்னில இருந்தே நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் டேட், க்ளோசிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/4/2024. சரியா? அடுத்ததா இன்கேஸ் இங்க அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, சரியா, முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாம அப்ளை பண்ணிடுங்க. சரியா? அப்படி மீறி ஏதாச்சும் உங்களை அறியாம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரியா, இதுக்கான மாடிஃபிகேஷன் டேட் சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கான விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/4/2024 ஓப்பன் ஆகும். அதுல இருந்து 18/4/2024 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டைம் பீரியட்ல பண்ணிக்கலாம். சரியா? இதுலயும் குறிப்பா எது பண்ண முடியாது அப்படின்னா, கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் அண்ட் சூஸ் அண்ட் ஆர்ஆர்பி, இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. சரியா? அதனால இனிஷியலா பண்ணும்போதே, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே எது கரெக்ஷன் இல்லாம பண்ணிருங்க. சரிங்களா? சரி, அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்ட்னு பார்த்துடலாம். சரியா? அந்த 9144ல டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். சரியா? இது லெவல் 5ல ஒரு பே ஸ்கேல். இதுக்கு வந்து பேஸ் பே வந்து பாத்தீங்கன்னா 29,200. சரிங்களா? நியரஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50K 50,000 வரைக்கும் வருங்க. சரியா? இது பேஸ் பே தான். சரியா? இதுல இருந்தா மீதி எல்லா அலவன்சஸும் ஆட் ஆகும். அப்ப நியரஸ்டா 50K வரைக்கும் சேலரி வரும். சரியா? மெடிக்கல் ஸ்டாண்ட் வந்து B1 நம்ம பின்னாடி பார்க்கலாம். B1னா என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம ஏஎல்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா A1 பார்த்துருப்போம். சரியா? அதே மாதிரி இதுக்கு B1 கேட்டகரினா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பின்னாடி, அதை நம்ம பார்க்கலாம். A3னா என்ன அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் வந்துட்டு மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 36 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பிளஸ் நமக்கு அதுக்கான ரிலாக்ஸேஷன் இருந்தா அதுவும் இதுல அப்ளிகபிள். சரியா? அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கான வேக்கன் வந்து பாத்தீங்கன்னா 1092. சரியா? மொத்தமா 1092 வேக்கன்ஸ் வந்துட்டு டெக்னீஷியன் கிரேட் 1க்கு கொடுத்துருக்காங்க, சிக்னலுக்கு. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2, இதுக்கு வந்து 19,900. சரியா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியரஸ்டா ஒரு 35K, சரியா, 35,000 வரைக்கும் இதுக்கு சம்பளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 32 இயர்ஸ், மேக்ஸிமம் 32 இயர்ஸ். இதுக்கான நம்பர் ஆஃப் போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி 8052. சரிங்களா? இது ரெண்டும் சேர்த்து தான் 9144, அதாவது 9144 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா A3 வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 6/9 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். சரியா? கண்ணாடி போட்டிருக்கும் போதோ அல்லது போடாத போதோ நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியர் விஷன், கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 0.6 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வித் ஆர் வித்தவுட் விஷன். சரியா? மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன், பைனோகுலர் விஷன், நைட் விஷன் அண்ட் மெசோபிக் விஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா B1லயும் அதே தாங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 6/9 அண்ட் 6/12, இது வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியர் விஷன் வந்துட்டு 0.6 தான். சரிங்களா? அடுத்து வந்து மஸ்ட் பாஸ், இதே தான் நார்மலா இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா B2. சரிங்களா? B2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான், டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6/9 6/12 வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். சரியா? அதே மாதிரி நியர் விஷன் கிட்ட பார்வை வந்துட்டு 0.6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். when reading or close work is required. சரிங்களா? இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியரர்னா அதான் ரொம்ப பக்கத்துல வச்சு படிக்கும்போது இந்த மாதிரியான கேப்பபிலிட்டில இருக்கணும் ஐ விஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு இதெல்லாம். சரிங்களா? இது வந்து விஷன் ஸ்டாண்டர்ட். சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்மளோட ஐ ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
பக்கத்துல ஏதாச்சும் ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அங்க ஒரு 50 rupees கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஒரு 50 ல இருந்து 100 இருக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி சொல்லிடுவாங்க. சரிங்களா. அடுத்த பாருங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்துட்டு 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SC/ST கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 5 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா 36 மேக்ஸிமம் ஏஜ் வரைக்கும், அது கூட ஒரு 5 years வந்து ரிலாக்ஸேஷன், அப்ப வந்து 41 years வரும். சரிங்களா. அதுவே வந்துட்டு OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா அது கூட ஒரு 3 years ஆட் பண்ணிக்கோங்க. 36 + 3 years, அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 39 years இருக்கும். சரிங்களா. அதாவது STனா உங்களுக்கு 41 வரும், SC/STனா. OBC நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மட்டும் ஆட் பண்ணி 39 years இருக்கும். சரியா. ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 years வரைக்கும் இருக்கும். சரியா. அதே மாதிரி அதர்ஸ்க்கு, சர்வீஸ் மேனுக்கு எல்லாத்துக்குமே இங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. PWDக்கும் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா. அடுத்து இதுக்கான டீடைல்ஸும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த இதுலயே வந்துட்டு PWDல வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் பர்டிகுலரா, சரியா, PWBDல பர்டிகுலரா ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா. சரிங்களா. சரி, பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்ததா அப்பர் ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா. இதுல டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் ஆர் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கும் அப்படின்னு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட் பிஃபோர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2/7/1988க்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது. சரியா. அதே மாதிரி 1/7/2026க்கு பின்னாடி பிறந்திருக்கூடாது. சரியா. இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இந்த டேட்லயோ அல்லது அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கணும், அல்லது இந்த டேட்லயோ அல்லது அதுக்கு பின்னாடியே பிறந்திருக்கணும். சரியா. அப்படி இருக்கிறவங்க டெஃபினட்டா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா. அதே மாதிரி OBC அதே தான். OBC வந்து பாத்தீங்கன்னா 2/7/1985க்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது. SC/STயா இருந்தா 2/7/1983க்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது. சரியா. இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்கல்ல அதுக்குங்க. சரிங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 1க்கு சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்கு. சரியா. இது வந்து கிரேட் 3க்குங்க. சரியா. அது கிரேட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 2/7/1991க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது, அதாவது அன்ரிசர்வ்ட் ஆர் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருந்தா. சரியா. அதே OBC நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 2/7/1988க்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது. சரியா. அதே மாதிரி SC அண்ட் STயா இருக்கீங்க அப்படின்னா 2/7/1986க்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது. சரியா. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2026க்கு பின்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. சரிங்களா. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இதுல எந்த ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருவீங்க. சரிங்களா. இது கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த ஏஜுக்குள்ளதான் அது இருக்கணும். சரிங்களா. நீங்க உங்களோட பட்ஜெட் வந்துட்டு பிட்வீன் இந்த ஏஜுக்குள்ளதான் இருக்கணும், இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ளதான் இருக்கணும். சரியா. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது தனியா ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா. அனெக்ஸர் ஏல வந்துட்டு தனியா கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு செப்பரேட்டா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரியா. அதை கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. முதல் நீங்க இது குவாலிஃபையா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத தெளிவா பார்த்துருங்க, அதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணுங்க. சரி, இன்கேஸ் உங்களுக்கு அதுலயும் டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரியா. 99949 322. சரியா. அது எனக்கு கிளாரிட்டி இல்லை சார் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். சரியா. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கிளியரா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேட்டகரி கம்யூனிட்டிஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபீஸ் சொல்லிருக்காங்க. சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், சரிங்களா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 500 rupees வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும். சரிங்களா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா SC, ST, சர்வீஸ் மேனு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ், சரியா, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 250. சரிங்களா. 250. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு போயிட்டீங்கன்னா சரியா, திஸ் ஃபீஸ் ஆஃப் ₹250 shall be refundable duly deducting bank charges as applicable on appearing in CBT. சரியா. CBT எக்ஸாம்ல நீங்க ஒன்ஸ் அப்பியர் ஆயிட்டீங்க அப்படின்னாவே இந்த 250 rupees வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரியா. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருந்துச்சு, இப்போ ஒரே ஸ்டேஜ் தான். சரியா. அந்த ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரியா. நீங்க இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா. சரியா. அதுவே
அதர் தென் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, அன்ரிசர்வ்டா இருக்கீங்க அல்லது மற்ற கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தவிர நீங்க 500 பே பண்ணுவீங்க. நீங்க ஒன்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆயிட்டீங்க அப்படின்னா சிபிடி ஒரே லெவல் தான் சரியா, அந்த ஒரு லெவல் எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 400 rupees வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சரியா. அதே மாதிரி எக்ஸாம்லயும் நிறைய மாற்றம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பின்னாடி தெளிவா பார்க்கலாம் சரிங்களா. லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் நிறைய வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு, அது பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் சரிங்களா. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு 2 லெவலா வச்சிருந்தாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம் தான் சரிங்களா. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அட் 3rd லெவலா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த 2 போஸ்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்க தனித்தனியா தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரியா. அதாவது நம்ம முன்னாடி கிரேட் 1 பார்த்தோம்ல, கிரேட் 1க்கு தனியா அப்ளிகேஷன் நீங்க போடுற மாதிரி இருக்கும், கிரேட் 1க்கு தனியா அப்ளிகேஷன் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிரேட் 3 பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கும் நீங்க அப்ளிகேஷன் தனியா போடுற மாதிரி இருக்கும் சரி. நீங்க 2க்கும் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்க தனியா அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரியா. அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு செப்பரேட்டா தான் நடக்குங்க சரியா. கிரேட் 1க்கு தனியா எக்ஸாம் நடக்கும், கிரேட் 3க்கு தனியா எக்ஸாம் நடக்கும் சரியா. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆர்ஆர்பிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், இதுக்கு ஒரு ரீஜனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சரியா. நீங்க ரெண்டுமே சென்னைக்கும் பண்ணலாம், இல்ல நான் வந்து வேற இடத்துக்கு பண்றேன் சார், இது வந்து வேற இடத்துக்கு பண்றேன் சார்னாலும் நீங்க தாராளமா 2 ஆர்ஆர்பிக்கும் தனித்தனியா அப்ளை பண்ணலாம் சரியா. ஆனா வந்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே போஸ்ட்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்ப கிரேட் 1 வந்துட்டு நீங்க 2 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியாது. கிரேட் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஆனா கிரேட் 1 வந்துட்டு ஒரு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம், கிரேட் 3க்கு வந்து நீங்க ஒரு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபைனல் செலெக்ஷன்ல 2க்குமே செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் சரியா. எதுக்கு போகணும் அப்படிங்கறத நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் சரியா. அதனால பண்ணும்போதே இதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணிடுங்க சரிங்களா. இப்ப நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இந்த 3 விஷயத்த பார்த்தாச்சு. என்னென்ன அப்படின்னா ஒன்னு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சரியா. இந்த 3 ப்ராசஸும் நடக்கும் சரியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டோட பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி அண்ட் பே லெவல் 5 போஸ்ட் சரியா. பே லெவல் 5 போஸ்ட்டுக்கு டெக்னீஷியன் கிரேட் சிக்னல் 1க்கு என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் இப்ப சரியா. நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் டூரேஷன் வந்து 90 minutes அண்ட் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100 questions சரிங்களா. that shall be negative marks 1/3 சரியா. ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க தப்பா பண்ணனாலும் உங்களுக்கு 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ராங் ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1/3 வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இருக்கு சரியா. அடுத்தது நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி டன் ஃபார் சிபிடி ஹெல்ட் இன் மல்டிபிள் ஷிஃப்ட் சரியா. ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் நடக்கிற எக்ஸாம் வச்சு அவங்க நார்மலைசேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரிங்களா. ஏன்னா ஒரு ஷிஃப்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸாம் மாடரேட்டா இருக்கலாம், ஒரு ஷிஃப்ட்ல வந்து கஷ்டமா இருக்கலாம், ஒன்னுல ரொம்ப ஈஸியா இருக்கலாம் சரியா. அதெல்லாம் நார்மலைசேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரியா. அடுத்தது மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 40 சொல்லிருக்காங்க, ஓபிசி நான் கிரிமினலுக்கு 30, எஸ்சிக்கும் 30, எஸ்டிக்கு வந்து 25 சொல்லிருக்காங்க சரியா. This percentage may be relaxed by 2% for PWD சரிங்களா. பிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இது மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2% வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா this marks scored in the CBD shall be counted for short list of candidates for further stages of this recruitment process சரியா. இந்த மார்க் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமான ஸ்டேஜுக்கு இதையும் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க, அப்ப இதுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஏன்னா இது ஒரே லெவல் அப்படிங்கிறதுனால. இப்ப ஏஎல்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் சிபிடி 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு எலிஜிபிள் தான் சரியா. ஆனா இதுல சிபிடி 1 தான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு வெயிட்டேஜுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அடுத்து வந்து அடுத்தது பாருங்க. அடுத்தது syllabus for CBT of technician grade 1 signal. Questions will be objective type with multiple choice answers and are likely to cover topics pertaining to following syllabus சரியா. general awareness, knowledge of current affairs, Indian geography, culture and history of India including freedom struggles, Indian polity, constitutions, Indian economy, environmental issues,
concerning India and the world, sports, general science, technological developments, etc. சரியா எல்லாமே இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனாலஜிஸ், ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், relationships, syllogism, jumbling, Venn diagram, data interpretation and sufficiency, conclusion and decision making, similarities and differences, analytical reasoning, classification, directions, statement, arguments and assumptions, etc. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பில கொடுத்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயினுங்க. சரியா? இதுதான் மெயின். இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் computers and applications, சரியா? architectures of computers, input and output devices, storage devices, networking, operating systems like Windows, Unix, Linux, MS Office, various data representations, சரிங்களா? அடுத்தது இன்டர்நெட் அண்ட் இமெயில், வெப்சைட்ஸ், வெப் ப்ரௌசர்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸஸ். சரி, அதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். சரிங்களா? ரொம்ப அட்வான்ஸ்லாம் இல்லை, ரொம்ப பேசிக் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க இதில். சரியா? ரொம்ப அட்வான்ஸாக நம்ம இதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? நம்பர் சிஸ்டம், ரேஷனல்ஸ் அண்ட் ரேஷனல்ஸ் நம்பர்ஸ், போர்ட்னஸ் ரூல்ஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், பித்தாகோரஸ் தியரம், அடுத்தது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அடுத்தது ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோ, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், செட்ஸ்ல ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. சரியா? செட்ஸ்ல தான் உங்களுக்கு அதிகப்படியான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்ஸ் அண்ட் இயர் representations, empty sets, finite sets, infinite sets, equal sets, subsets, subsets of a sets of real number, அடுத்தது universal sets, Venn diagram, union and intersections of sets, difference of sets, அடுத்து complementary of sets, properties of complements. இது வரைக்கும் உங்களுக்கு செட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா measurement of depression, range, mean, deviation, variance and standard deviations of ungrouped and grouped data. சரிங்களா? அடுத்து லாஸ்டா வந்து ப்ராபபிலிட்டி. சரியா? ப்ராபபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா occurrence of events, exactive events, mutually exclusive events, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரியா? இது பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்க. சரியா? முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்பைண்டா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா தான் இருந்துச்சு. இப்ப நிறைய வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. சரியா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு இல்லை, ஆனா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் வந்து அதிகமா போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஈஸி தான். எஃபர்ட் அதிகமா போட்டோம்னா ஈஸி தான் கண்டிப்பா. சரிங்களா? அது ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம இதுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா இப்ப டைரக்ட் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டிஸ் இருந்தா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டா வீடியோ பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், இதுலயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏஎல்பி எக்ஸாம்ல வந்துட்டு லெவல் 2ல வரதை வந்துட்டு இதுல ஃபுல்லா இதுலயே கொடுத்துருக்காங்க. சரியா? பிசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், யூனிட், மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி செகண்ட் லெவல்ல மோஸ்ட் ஆஃப் த டாபிக் இதுல கவர் ஆயிருக்கும். சரியா? இன்னும் கொஞ்சம் டெப்த்னஸா அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது அதுல ஏஎல்பில வந்து செகண்ட் லெவல் தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. இது ஒரே ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா இதுல வந்து உங்களுக்கு டெப்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால இப்பல இருந்து இது படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? கரெக்டா இருக்கும் டைம் உங்களுக்கு. சரிங்களா? நாமளும் முடிஞ்ச அளவுக்கு இதுல வீடியோஸ் வந்துட்டு ஆன்லைன்ல போட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோங்க. சரிங்களா? சரி, அடுத்தா பாருங்க. அடுத்ததான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்தந்த சிலபஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்குங்க. சரியா? 10 கொஸ்டின் 10 மார்க். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் 15 மார்க். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு 20 கொஸ்டின் 20 மார்க். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்துட்டு 20 கொஸ்டின் 20 மார்க். அடுத்து வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க். சரிங்களா? மொத்தமா 100 மார்க். முன்னாடி ஆல்ரெடி பார்த்தது 90 மினிட்ஸ். சரியா? 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் பிடபிள்யூபிடிக்கு கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. சரியா? பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருக்காங்க இல்லைங்களா, பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன், அவங்களுக்கு கொடுப்பாங்க. The subject wise distribution given above is merely indicative. The questions paper may vary. சரியா? இதுல ஏதோ சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படிங்கறதும் சொல்லிடுறாங்க முன்னாடியே. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி பே லெவல் 2 இன் டெக்னீஷியன் கிரேட் 3. சரியா? கிரேட் 3ல வந்துட்டு என்னென்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ்
இதுலயே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 தான். there shall be negative, அதே சேம் 1/3 வந்துட்டு நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி நம்ம கிரேட் 1க்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கிரேட் 3க்கும். அதே மாதிரி நாமினேஷன் மார்க் will be done for CBT held in multiple shift. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்துட்டு அண்டர்சர்வ்டுக்கு அதே 40, இது 30, இதுவும் 30, இதுவும் 25. இதுல வந்து பாத்தீங்கன்னா PWPDக்கு வந்துட்டு 2% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்ததா the marks scored in CBT shall be counted for shortlisted of candidates for further stage of this recruitment process. இதுலயும் ஒரே ஒரு லெவல் தான். சரியா, சிபிடி வந்துட்டு ஒரே ஒரு லெவல் தான் அப்படிங்கிறதுனால இந்த மார்க்கை வந்துட்டு நாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு உங்களோட ஓவரால் வெயிட்டேஜுக்கு நாங்க இதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால ஒரே லெவல் எக்ஸாம் தான். முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த டெக்னீஷியன் இதுல ஏதோ ஒரு போஸ்ட் டெஃபினட்டா வாங்கிடலாங்க. சரிங்களா, ரெண்டு இதுலுமே இருக்கு. சில பேர் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருக்கீங்க. அதனால இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ஈஸியான டாஸ்க் தான். சரியா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சரி, எஃபோர்ட் கன்சிஸ்டன்சியா போகணும், அதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் சிபிடி சொல்லியிருக்காங்க. அதேதான், கொஸ்டின்ஸ் வில் பி அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். வில் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் ஆர் லைக்லி டு கவர் டாபிக் pertaining to the following syllabus. மேத்தமெட்டிக்ஸ்ல என்னன்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மஸ்ட், டெசிமல், ஃபிராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்எஃப், ரேஷனல் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், பெர்சன்டேஜ், mensuration, time and work, time and distance, simple and compound interest, profit and loss, algebra, geometry, trigonometry, elementary statistics, square root, age calculations, calendar, clock, pipes and questions. சரியா, அதே மாதிரி general intelligence and reasoningல பாத்தீங்கன்னா analogies, alphabetical and numerical series, coding and decoding, mathematical operation, relationship, syllogism, jumbling, Venn diagram, data interpretation and sufficiency, conclusion, decision making, similarities and differences, analytical reasoning, classification, direction, statementல வந்து பாத்தீங்கன்னா argument and assumption. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் டெப்தான ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. சரிங்களா, இதுல ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ல இருந்து 6 கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்ல இருந்து வரும். இது ஹை லெவல் ரீசனிங் சொல்லுவாங்க. இந்த ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷனை நம்ம டீடைல் வீடியோ வந்துட்டு அதுக்கு போட்டிருக்கோம். சரிங்களா, அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரியா, நீங்க அதுக்கான ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். சரியா, 2 வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போட்டேன். சரியா, 2 வீடியோ வந்துட்டு ஏஎல்பி எக்ஸாமுக்கு நான் போட்டேன். சரியா, அதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி டைம் இருந்தா பாருங்க. சரியா, கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல வர ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க. ஜெனரல் சயின்ஸ்ல என்னன்னா the syllabus under this shall cover physics, chemistry, life science. சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், அப்புறம் பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். சரியா, ஜெனரல் அவேர்னஸ் நார்மலா என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா tentative subject wise breakup of questions and marks for CBT of technician group 3 க்கு சொல்லிருக்காங்க. இதுல மேத்தமேட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 questions 25 marks. அடுத்து ஜெனரல் ரீசனிங் க்கு 25 questions 25 marks. அடுத்து ஜெனரல் சயின்ஸ் க்கு 40 questions 40 marks. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ்க்கு 10 questions 10 marks. அடுத்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 questions 100 marks. சரியா, இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல முன்னாடி நம்ம பார்த்தல இந்த சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரிங்களா, அப்புறம் எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், இதெல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின். மொத்தமாவே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டேஜ் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆனா கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஏரியா. சரிங்களா, ஆனா கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, கெமிஸ்ட்ரிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், பயாலஜிக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், சயின்ஸுக்கு டோட்டலாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு நல்லது. சரிங்களா, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லெவல் ஒரே ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம் தான். ஜெனரல் அவேர்னஸும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா, கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு நார்மலா 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, அடுத்த எக்கனாமிக், பாலிட்டி, ஜியோகிரபி இதெல்லாம் வந்துட்டு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. முதல்ல இதெல்லாம் முடிச்சிடுங்க. சரியா, அதுக்கப்புறம் வேணா இதை நீங்க பார்க்கலாம். சரிங்க, ஏன்னா இதுல தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம். உங்களுக்கு ஃபுல்லா வெயிட்டேஜ் இதுல கிட்டத்தட்ட 90 கொஸ்டின்ஸ் 90 மார்க் இந்த 3ல இருந்தே வருது. சரியா,
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஆதார்ல இருந்து வருது சரிங்களா, இந்த எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி இதெல்லாம் இருந்து சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. இப்ப இது வரைக்கும் போட்ட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறந்துடாம ஷேர் பண்ணுங்க சரியா. கடைசியா ஒண்ணு பாத்திரலாம், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 48 போஸ்ட் சொல்லியிருக்காங்க சரியா. சிக்னலுக்கு டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 785 சொல்லியிருக்காங்க. மொத்தமா 833 போஸ்ட் வந்துட்டு சென்னைக்கு இருக்குங்க சரிங்களா. சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 833 போஸ்ட் வந்து இருக்கு சரிங்களா. நீங்க வேற ஏதாச்சும் ஆர்ஆர்பிக்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா சென்னையிலேயே என்ன கேட்டா அதிகமான வேக்கன்ட் தான் இருக்கு சரிங்களா. நீங்க இதுலயே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இன்கேஸ் வேற ஆர்ஆர்பிக்கு பண்ணிட்டு நான் சென்னைக்கு தமிழ்நாடுல போடுவாங்களா அப்படின்னா சந்தேகம் தான் சரியா. ஆனா இந்த 833 போஸ்ட் வந்து உங்களுக்கு 100% தமிழ்நாடுல தான் போஸ்டிங் போடுவாங்க சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவுக்கு சென்னைக்கே அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் வந்துட்டு இதுல டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் சரியா, இந்த கோர்ஸுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. 994949 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸ் எது இருந்தாலும், இந்த எக்ஸாம் ரிலவெண்டான டவுட்ஸ் அல்லது கோர்ஸ் ரிலவெண்டான டவுட்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் தருவாங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். ஆல் தி பெஸ்ட்டுங்க.